எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட 1000 வருஷ அரசாட்சி குறித்து தேவனுடைய சட்டத்தையும் தேவன் திட்டத்தை அறிந்து கொள்வோம். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் புதிய ஏற்பாடு 12வது அதிகாரம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதத்தின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் இருந்தது. அவள் கற்போதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையில் மேல் 7 முடிகள் முடிய சிகப்பான பெரிய வலு சர்ப்பமாக இருந்தது. அந்த வலு சர்ப்பம் நட்சத்திரத்தின் 1/3 இழுத்து அவைகள் பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடன் அவருடைய பிள்ளையை பச்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளின் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்துக்கு அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஆகவே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஸ்திரீனா சபை குறிக்கும், சூரியனா இயேசுவை குறிக்கும். இயேசு அணிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. இஸ்ரேல் நாட்டு 12 கோத்திரத்திலும் 12,000 பேர் 1,44,000 பேரை தெரிந்து கொண்டு அவங்க தான் ஆண் பிள்ளை. ஸ்திரீ தான் பிரசவ வேதனைப்படுகிறார். ஆகவே இந்த யுத்தங்களும் சண்டைகளும் இந்த மத்தியில் பிள்ளை பெறும்படி அலறுகிறார். ஆகவே சாத்தான ஒரு பக்கம் 3/1 பூமியில் விழத்தள்ளிற்று. ஆகவே பல யூதர்கள் விழுந்தார்கள். அதில் ஒரு ஸ்திரீ சபையில் இருக்கிற 1,44,000 பேரை மீட்டு கொண்டு அவங்க தான் ஆண் பிள்ளை, அவங்க தான் 1000 வருஷம் அரசாட்சி ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வலு சர்ப்பமானது காத்திருக்கும். ஆகவே அந்த வலு சர்ப்பம் ஆண் பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது. 1000 வருஷம் ஒன்றும் செய்ய முடியாது. வலு சர்ப்பம் 1000 வருஷம் ஆண் பிள்ளை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவே யூதருங்க அதுக்கு முன்னாடி பல யுத்தத்திலும் பட்டைய கரிக்கினாலும் சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கப்பட்டு ஒரு சபை இஸ்ரேல் நாட்டில் ஒரே தேவனை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்று இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை யூதர்கள் தடை பண்ணுறாங்க. இஸ்ரேல் நாட்டில் இயேசு கிறிஸ்து நாமத்தை தடை பண்ணி வைத்திருக்காங்க. ஆகவே அந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு ஆண் பிள்ளையை பெற்று சகல ஜாதிகளும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும்படி ஆண் பிள்ளை. ஆக 1,44,000 பேர் ரட்சிக்கப்பட்டு 12 கோத்திரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு உலகத்தை ஆளுகை செஞ்சு ஆண் பிள்ளை ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி தான் சாத்தான் பாதாளத்திலிருந்து வேதாளம் வரும். ஆகவே ஆண் பிள்ளையை தொட முடியாது. 1000 வருஷ அரசாட்சியில் தேவனுடைய பிள்ளைகள் யூதருங்க 1,44,000 பேர் தேசமெங்க உலகெங்கும் புறஜாதிகள் ஆசிரிய கூட்டமாய் சேர்ந்து ஆளுகை செய்யும்படி தேவன் அதிகாரத்தை தருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை சர்ப்பம் தொட முடியாது. அதுக்கு முன்னாடி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத மாயமாலம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியாத சத்துருக்களை 3/1 இழுத்து விட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து அறிந்து அந்த காலம் வர வரைக்கும் புறஜாதி எருசலேமை மிதிப்பார்கள். காலம் முடிஞ்ச உடனே யூதருக்கு ரட்சிப்பு திரும்பும். இந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றெடுப்பார். ஆண் பிள்ளையை சகல ஜாதி ஆளுகை செய்யும்படி 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அவளை வலு சர்ப்பம் தொடாதபடி பாதாளத்திலே கட்டி வைப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சீக்கிரமாய் ஸ்திரீயானவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும். தேவனுடைய சத்தியத்தை கேட்டு யூத ஜனங்க மனம் திரும்பினால் 1,44,000 பேர் வச்சு ஒரே ராஜா இருந்து உலகத்தை ஆளுவதில்லை. இப்பொழுது மக்கள் ஆட்சி. தேவன் 5 பட்டணத்துக்கு அதிகாரி 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக பிரித்து தருவார். இயேசு வந்து எருசலேமில் இருந்து நான் தான் ராஜா என்று சொல்லுவதில்லை. நமக்குள்ளே இருந்து தேவன் சிறியவனை புலியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் ஜனத்தின் அதிபதிகளோடு ராஜாக்களோடு உயர்த்துவார். தேவன் நம்மளே ராஜாக்களாக மாற்றி ஆசிரியாக மாற்றி உலகெங்கும் 1000 வருஷ அரசாட்சி நமக்குள்ளே இருந்து தேவன் நடத்துவார். பிசாசின் பிள்ளைகள் அவன் மூலமாக இருந்து அவனோட ஆட்சி நடத்துவான். ஆகவே பிசாசையும் பார்க்க முடியாது, தேவனையும் பார்க்க முடியாது. தேவனுடைய அதிசயமான அற்புதமான ஆண் பிள்ளையை பெற்று அந்த 1000 வருஷம் இரும்பு கோல ஆளுகை செய்யும்படி
தேவன் தருவார். எல்லா இரும்பும் துரும்பாக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் அதிசயமாய் அற்புதமாய் 1000 வருஷ அரசாட்சியில் தன்னுடைய குமாரர்களை கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட 1,44,000 பேர் புறஜாதி எண்ண முடியாத ஒரு திரளான கூட்டம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உலகத்தை ஆளுகை செய்வோம். 1000 வருஷ அரசாட்சிக்கு யூதர்கள் மனம் திரும்பணும். மனம் திரும்பாவிட்டால் மறுபடியும் எருசலேம் சுட்டெரிக்கப்படும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு ஸ்திரீ சபை 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொண்டு முத்திரை போட்டு அவங்க மூலமாக சகல அதிகாரத்தையும் ஆளுங்க தருவார். ஆகவே இதை விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.